சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட சேனல்லயே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் தினமும் பார்த்துட்டு இருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமயத்துல இந்த பேலுக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வார சந்தை ஒண்ணு கூடுச்சு. அந்த சந்தையில தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மூலையிலிருந்தும், அது மட்டும் இல்லாம நம்முடைய அண்டைய மாநிலங்கள்ல இருந்தும் கூட வந்து பல பேர் கிலோ கணக்குல வாங்கிட்டு போனாங்க. அந்த சீசன் இப்ப முடிச்சதுனால, சுத்தமான கொல்லிமலை தானியங்கள் வாங்குறதுல பல குளறுபடிகள், பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, கொல்லிமலையிலேயே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் மட்டும், அதாவது என்ன பண்றாங்கன்னா, கொல்லிமலையில விளையிற அந்த தானியங்களையும் வச்சிருக்காங்க. அதே மாரி சேலம் செவ்வாப்பேட்டையிலயும் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை தானியங்கள் வந்து மார்க்கெட்லயும் கிடைக்குது. அந்த பொருள்களையும் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணியும் ஒரு சிலர் சேல் பண்றாங்க. 2யும் தனித்தனியா வச்சு இது வந்து கொல்லிமலையில விளைஞ்சது, இது வந்து செவ்வாப்பேட்டையில வாங்குனது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. சில பேர் வந்து இது வந்து கொல்லிமலையில விளைஞ்ச சுத்தமான தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாப்பேட்டையில வாங்கிட்டு வந்து சேல் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாரி யாரு எந்த இடத்துல வாங்கி சேல் பண்றாங்க, எது உண்மையான கொல்லிமலை தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, பல பேர் வந்து ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? கொல்லிமலைன்னு மேல போயிட்டாவே நீங்க, மேல மேக்ஸிமம் நீங்க வாங்க பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலேயே விளைஞ்ச சுத்தமான மூலிகை தண்ணீல விளைஞ்ச தானியங்கள் தான். ஒரு சிலர் சொல்ற மாரி இது வந்து வெளி மார்க்கெட்ல வாங்குனதெல்லாம் கிடையவே கிடையாது. வேணா அடிவாரத்திலயும் அந்த பேலுக்குறிச்சி சந்தையில வேணா சேல் பண்ணியிருக்கலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, கொல்லிமலைக்கு மேலேன்னு போயிட்டீங்கன்னா, அங்க நீங்க இப்ப வீடியோல பார்க்குற இந்த தானியங்கள் எல்லாமே கொல்லிமலைக்கு மேலேயே விளைந்த சுத்தமான மூலிகை தண்ணீல விளைஞ்ச அறுவடை செய்யப்பட்ட விவசாயிகளால் சேல் பண்ணப்படும் கொல்லிமலை தானியங்கள் தான். இத வந்து எப்படி இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து பல டைம் கொல்லிமலை போயிருக்கேன். நாம மேக்ஸிமம் போகும்போது கொல்லிமலையில முன்னாடியே ஒரு சில கடைகள்ல சேர்த்து கொல்லிமலையில முன்னாடியே ஒரு சில கடைகள்ல விசாரிச்சுட்டு, இது வந்து கொல்லிமலை தானியங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்லயே நம்ம வந்துருவோம். அதையும் தாண்டி கொல்லிமலை வந்து ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாதுங்க. கொல்லிமலைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா. மேல நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சுத்த சுத்த நெறைய மிளகு தோட்டம், சீரக தோட்டம், பலாப்பழம் இந்த மாரி எல்லா பழங்கள் வெரைட்டியும் பார்க்க முடியும். தானியங்கள் வெரைட்டியும் பார்க்க முடியும். நெறையா விவசாய தோட்டங்கள்ல நேரடியா விளைச்சல நம்மளால கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும். அந்த மாரி அங்க இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே பார்த்தீங்கன்னா, நேரடியா அவர்கள் தோட்டத்துல விளைஞ்ச பொருள்கள கொண்டு வந்து தான், ஒண்ணு அவைங்களால முடிஞ்ச நேரடியா விற்பனை பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லையா, இப்ப நீங்க வீடியோல பார்க்கறது கூட, இவர்கள் வந்து விவசாயமும் பண்றாங்க. சில பேர் வந்து கடைகளும் வச்சிருக்காங்க. அப்ப விவசாயிகள் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமா சேர்த்தி ஏதாவது ஒரு கடைய சூஸ் பண்ணி கொல்லிமலைக்கு மேலேயே அவர்கள் பொருள்கள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட விலைக்கு குடுத்துட்டு போயிருவாங்க. அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, இத வந்து இந்த மாரி பேக்கெட்டுகள போட்டு ஒரு காம்போ பேக்க மாரி கிலோ கணக்குல போட்டு பாருங்க 5 ஐட்டமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 போட்டிருக்காங்க. இது ரூ. 1500க்கு ஒர்த்தான்னு கேட்டா, இது ரீசேல் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குறைந்தபட்சம் ரூ. 2500க்கு மேல கேரண்டியா வரும். அதே வந்து நல்லா கரெக்டான ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி அந்த ரூ. 1500 நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரூ. 5000 வரைக்கும் கூட நீங்க கொண்டு போக முடியும். அதுலயும் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தாங்க. அந்த 1500 எப்படி 5000ஆ மாத்தணும் அப்படின்னா, நீங்க ரீபேக்கிங் பண்றீங்க அப்படின்னா, அது மூலியமா ஈஸியா ரூ. 1500 ரூ. 5000 அளவுக்கு நீங்க பிசினஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நானே என்னோட மளிகை கடையில பல டைம் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாம ரீசேலும் பண்ணியிருக்கேன். எப்படின்னா மொத்தமா நான் வாங்கிட்டு வந்து என்னோட கடையில 1/2 கிலோ, 1 கிலோன்னு கேட்குற நபர்களுக்கு அப்படியே ரீசேல் பண்ணிருவேன். அப்ப எனக்கு அதுல குறைந்தபட்ச லாபம் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாரி, எப்படி பார்த்தாலும் 1 கிலோவுக்கு ரூ. 100 ரூ. 150 லாபம் கிடைக்கிற மாரி தான் நான் சேல் பண்ணேன். ஆக மொத்தம் கொல்லிமலை தானியங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க ரீட்டெயில்ல வித்தாலும் சரி, ஹோல்சேலுக்கு வித்தாலும் சரி, ரீபேக்கிங்க்கு வித்தாலும் சரி, உங்களுக்கு குறைந்தபட்ச லாபம் அப்படிங்கிறதே வெறும் 1 கிலோவுக்கு ரூ. 100 அதே 1 கிலோவ அதிகபட்சமா நீங்க ரூ. 500 ரூ. 600 வரைக்கும் கூட பிசினஸ் பார்க்க முடியும்.
ஏன்னா 1 கிலோலேருந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, இதில வந்து உங்களுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு ஹோல்சேல் இருக்கு, இன்னொன்னு ரீட்டெயில் இருக்கு. ஃபைனலா தான் பார்த்தீங்கன்னா, ரீபேக்கிங் இருக்கு. எப்பவுமே நம்ம ஹோல்சேலும், ரீட்டெயிலோட கம்பேர் பண்ணும்போது, ரீபேக்கிங் சேலிங் அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கக்கூடிய ஒரு ஈஸி மெத்தேடு. இந்த ஈஸி மெத்தேட்ல இந்த மாரி நம்ம வாங்கிட்டு போயிட்டு, காம்போ பேக்ல வாங்குனாலும் சரி, இல்ல கிலோ கணக்குல நீங்க மொத்தமா வாங்கிட்டு போயி, அத வந்து நீங்க தனியா ரீபேக்கிங் மாரி பண்ணி சேல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நெறைய பிசினஸ் வேல்யூ நீங்க பார்க்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அதிகமா லாபத்தை ஈட்டணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரீபேக்கிங் மெத்தேடு தான் 100% மிகப்பெரிய பிசினஸா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சிறிய அளவுல இந்த பிசினஸ் பண்றது மூலியமா, இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? இதோட குவாலிட்டி என்ன? அந்த குவாலிட்டி வைஸ் இது எப்படி நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும்? இப்ப நம்ம வந்து ஒரு ரீசெல்லரா இருக்கோம் அப்படின்னா, நம்மள தேடி வர்ற வியாபாரிகள் நம்மள விட நெறைய நாலேட்ஜா இருந்துட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி இத புரிய வைக்கணும்? இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த தொழில சிறிய அளவுல நீங்க பண்ணுனா மட்டும் தான் கத்துக்க முடியும். இல்ல, நான் இந்த தொழிலுக்கே புதுசு. இப்ப தான் நான் ஆரம்பிக்கிறேன். எடுத்ததுமே ஈஸியா நான் பண்ணணும். அதே மாரி எனக்கு லாபமும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதனால எனக்கு லாபமும் வேணும். இத வச்சு நான் தொழில் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் அதில கத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு ஏத்ததா இந்த தொழில்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ படிக்கிறதுக்கான ஒரு தொழிலா கூட இத எடுத்துக்கலாம். ஏன்னா, நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூ. 1500 காம்போ பேக்க நீங்க எடுத்துக்கங்களேன். இந்த ரூ. 1500 காம்போ பேக்க நீங்க கொண்டுட்டு போயி, இத வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ரூ. 2500 அப்படிங்கிறது இதனோட ஆரம்ப லாபமே உங்களுக்கு கை மேல உங்களுக்கு ரூ. 1000 லாபம் கிடைக்குது. இதே ரீபேக்கிங்கா பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது 5000 வரைக்கும் கூட லாபத்த கொண்டு போ முடியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ட்ரையலுக்காக இந்த ரூ. 1500 பேக்க வாங்கி பாருங்க. அத வந்து ரூ. 10 பாக்கெட்டா போடுங்க. ஏன்னா ரூ. 5 பாக்கெட்டா போடும்போது உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட கிராம்ல ரூ. 10 பாக்கெட்டா போடுங்க. அதுக்கு முன்னாடி மத்த கடைகள்ல எந்த மாரி ரீபேக்கிங்ல ரூ. 5 பாக்கெட் இருக்கு, ரூ. 10 பாக்கெட்ல குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு ஜஸ்ட் ட்ரையலுக்காக செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதே மாரி 1 கிலோ வச்சு எத்தன பாக்கெட் ரூ. 10 பாக்கெட்டா போடும்போது, எத்தன பாக்கெட்டுகள் உங்களால போட முடியுது? அப்ப இதோட ஆரம்ப விலை நமக்கு 1 கிலோ இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வருது? அப்ப ரீபேக்கிங் காஸ்ட் பார்க்கும்போது, எத்தன படியான பாக்கெட்டுகள் போட்டா நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் எடுக்க முடியும்? அதுக்கு மேல எத்தன பாக்கெட் வந்து நம்ம கணக்கு பிரிக்கும்போது லாப கணக்குல வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 1 கிலோ வச்சு முதல்ல சாம்பிள் பார்க்கணும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு பாக்கெட்ல எவ்வளோ கிராம் போடுறீங்க? அந்த பாக்கெட்டுக்கு அந்த கிராமோட வேல்யூ என்ன? அதாவது இன்வெஸ்ட்மென்ட் என்ன? அந்த கிராம் மாரி உங்களுக்கு எத்தன கிராம் போட முடியும்? சீலிங் பண்ணும்போது அந்த பாக்கெட்டோட காஸ்ட் என்ன வருது? அந்த சீலிங்க்கு நீங்க பயன்படுத்துறது கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நெருப்பு மூலியமா பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, மெஷின் மூலியமா பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மெஷின் வச்சு நீங்க பண்றீங்கன்னா, அதுக்கான ஒரு சில காஸ்ட் போடணும். இந்த மாரி எல்லாத்தையுமே கணக்கு போட்டுட்டு, 1 கிலோ வச்சு எத்தன பாக்கெட் நீங்க போட்டிருக்கீங்களோ, அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு நீங்க கணக்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா டபுளுக்கு ட்ரிபிளா வந்தா மட்டும் தான் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபத்த ஈட்ட முடியும். நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, இந்த ரூ. 1500 பொருள வச்சு நீங்க வந்து ரூ. 5000 சம்பாரிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ரீபேக்கிங் மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 100% உங்களால வந்து இந்த தொழிலையும் கத்துக்க முடியும். இத வச்சு மேற்கொண்டு இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி ஒரு பிசினஸ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த மாரி நெறையா விஷயங்கள் நீங்க வந்து அதில கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுவே உங்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா மாறும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள், சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோக்கள் பார்க்கணும்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.